போகணும், நான் எங்க துடிக்குது. இது இவங்க சித்தப்பக்காரனுக்கு தெரிஞ்சா உசிரே விட்டுருவானே. அவங்க அமெரிக்காவில் போய் நல்லா படிச்சுட்டு நல்லா செட்டில் ஆகிட்டு இருக்கான். இவளுக்கு தெரிஞ்சா கோடி ரூபாய் செலவு பண்ணுவானே. என்ன ஆலிஸ் நீ சொல்ற? யாழினி மாதிரியே இருக்கே, நம்ம ஃப்ரெண்டு யாழினி மாதிரியே இருக்கே. யாழினி யாழினி எழுத்துக்கு யாழினி ஹாஸ்பிட்டல் போலவா? சாரி பார்த்து வா. என்கிட்ட பணம் கூட இல்லை. பணம் இருந்தால் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். பரவாயில்ல பரவாயில்ல, மெதுவா வா மெதுவா வா. டாக்டர் என்னாச்சு பாரு. ஐயோ ரொம்ப வயிறு வலிக்குது. ஐயோ ரொம்ப 3 நாளா ஸ்டொமக் பெயின் டாக்டர். அங்கதான் வயிறு வலிக்குது. சரி, முதல்ல 50,000 போய் கட்டிட்டு வாங்க. நர்ஸ்மா, கூட வந்தவங்கள 50,000 கட்டிட்டு வர சொல்லுங்க. நீங்க போயிட்டு 50,000 ரூபாய் கவுண்டர்ல போய் கட்டிட்டு வந்துடுங்க. ஒன்னும் ட்ரீட்மெண்ட்டே நடக்கல, அதுக்குள்ள நான் காசு உங்களுக்கு? ஏமா எனக்கே 3 மாசமா சம்பளம் போடல, நீ போய் கட்டிட்டு வாமா. நர்சம்மா, ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அடிக்கடி பொண்ணாசு தரச்சு நீ போய் அவளுக்கு அவசரப்பட்டு 50,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துட்டு அவகிட்ட 50,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு திருப்பி உன்னால வாங்க முடியுமா? அது வாங்கினாலும் பரவாயில்ல. அதெல்லாம் திருப்பியே முடியாது சார். பரவாயில்ல, எனக்கு திருத்தவே தேவையில்லை. என்ன ஏசப்பா திருத்தினா போதும். வாங்க. ஐயோ ரொம்ப வயிறு வலிக்குதுடா சிஸ்டர், சீக்கிரம் கொஞ்சம் பாருங்கடா. ஏமா எனக்கே மனசு வலிக்குது. மனசு வலிச்சு பொறுத்துன்னு வேலை பார்க்கலையா? உனக்கு வயிறு வலி, எனக்கு மனசு வலி, அவ்வளோதான். இருக்குமா அப்படி கையெழுத்து போடு. ஐயோ டாக்டர் நர்ஸு, நீ உண்மையாக தான் படிச்சுட்டு நர்ஸாக வந்தியா? என்ன சர்டிஃபிகேட் வாங்கி நர்ஸாக வந்தியா நீ? என் புருஷன் முடிஞ்சு தான் குத்தலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எங்கேயோ ஓடி போயிட்டான். வீட்டுக்கு ஏன் கொடுத்தானே ஏன் நர்சம்மா, பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு வாங்க. வாங்க. சிஸ்டர், ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட்டை வார்டு கூட்டிட்டு போயிருங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு உங்களுக்கு? பேஷண்ட்டுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் ஆயிருந்துச்சுமா. அது வயிற்றுக்குள்ளவே வெடிச்சிருச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்திருந்தா அவங்க உயிருக்கே ரொம்ப ஆபத்தா இருக்கும். நல்ல வேளை நீங்க சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஐயோ கையில் போட ரொம்ப வலிக்குது. எப்படி இருக்கியா? ஓகேவா? எதுக்கு அழிச்சு என்னை மட்டும் பார்த்த? என்னை பார்த்தது இவ்வளோ பேர் சும்மா தானே உட்காந்துருந்தாங்க, நீ மட்டும் எதுக்கு என்னை பார்த்த? ஏன் இவங்கள மாதிரி நீங்களும் சும்மா தானே போக வேண்டியது? நீ என்னை ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்த? உன்ன மாதிரி தான் நானும் ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி உன்னை மன்னிக்காம மற்றவங்க பேச்சு சண்டை போட்டுன்னு மற்றவங்க கிட்ட சண்டை போட்டுன்னு இந்த மாதிரி நான் நிறைய காரியத்தை செஞ்சேன். நான் இப்போ ரீசெண்டாக காலேஜ் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு 10 நாள் போயிட்டு இருக்கும்போது அங்கே எனக்கு ஏசப்பை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கும் எனக்கும் 10 வருஷம் பகல் தானே. உங்கள் அப்பா அம்மாக்கா ஆகாது, எங்கள் அப்பா அம்மாக்கா ஆகாது, உங்கள் அண்ணாக்கா ஆகாது, எங்கள் அண்ணாக்கா ஆகாது. நீ எதுக்கு என்னை மட்டும் பார்த்த? அப்படியே நீ போக வேண்டியதான விட்டுட்டு. நான் அப்படி போயிருந்தா அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ நான் ரீசெண்டாக காலேஜ் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போகிறேன். அங்கே எனக்கு சொல்லி தராங்க நிறைய பேர். மன்னிப்பு பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் நான் ப்ரேயர் பண்ணாமல் இருந்தேன், பைபிள் படிக்காமல் இருந்தேன், மற்றவங்க கிட்ட சண்டை போட்டுன்னு இருந்தேன். ஆனால் அங்கே போய் எனக்கு ஒருத்தவங்களும் சொல்லி தரும்போது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஏசப்பா என்னுடைய உள்ளத்தில் வந்தார். ஃபர்ஸ்ட் நாங்கள் போனோடனே மன்னிக்க கற்றுக்கினேன். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் ஏசப்பா மற்றவங்களை மன்னிச்சாரு. அது போல் நானும் உன்னை மன்னித்தேன். உன்னை மன்னிச்சாதான் பரமாண்டத்தில் இருக்கிற தேவன் என்னை மன்னிப்பார், என்னுடைய கடன்களை மன்னிப்பார். அதனால தான் நான் உன்னை மன்னித்தேன்.
நெக்ஸ்ட் வந்து அன்பு பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அன்பு வந்து எல்லார் மேலேயும் அன்பு செய்யணும், யார் மேலேயும் அன்பு காட்டாமல் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஏசப்பா நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறது போல பிறர் மேலேயும் அன்பு வைக்கணும்னு எனக்கு அங்கே சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி ஆராதனை நடக்குது. நீங்கள் எல்லாருமே வாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களும் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு சிறுவர் ஊழியம் நடக்குது. அது மாதிரி நீங்கள் வாங்க. காலேஜ் பாஸ்டர் சர்ச்சுக்கு எல்லாருமே வந்துருங்க. இங்க இருக்கு பாருங்க, பிளெஸிங் கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு எல்லாருமே வந்துருங்க. தேங்க்யூ. சண்டே ஈவினிங் சண்டே ஸ்கூல் நடக்குது. எல்லாரும் உங்க பிள்ளைங்கள தேங்க்யூ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்பு மன்னிப்பு இயேசுவை போல அன்பு கூறுவதை குறித்தும் மன்னிப்பை குறித்தும் 2 நாட்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை இங்கு நாடகமாக நடித்து காட்டினார்கள். பிள்ளைகளுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். இப்பொழுது ஜூனியர் கிளாஸ்ல இருந்து ஏஞ்சலின் வந்து தன்னுடைய ஒரு 2 நிமிஷம் பகிர்ந்து கொள்வார். சாட்சி. எல்லாருக்கும் குட் ஈவினிங். அனைத்து பெற்றோர்களுக்கும் இன்று குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து இந்த 10 நாளா நான் ஏசப்பா கிட்ட இருந்து கற்றுருந்தேன். நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதே மாதிரி ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏசப்பா வந்து என்னை இந்த சர்ச்சுக்கு வரவேற்றதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த 5 நாட்கள் நான் கற்றுக்கிறது வந்து எல்லாரையும் மன்னிக்கணும், அன்பு கூறணும், ஏசப்பா போல பேசணும், ஏசப்பா போல ஏசிக்கணும், ஏசப்பா போல நடக்கணும். இதில் வந்து நான் ஏசப்பா போல மன்னிக்கிறதை பற்றி சொல்கிறேன். ஏசப்பா வந்து நம்மளை மன்னிச்சார். அதே போல் நம்ம மற்றவங்களையும் மன்னிக்கணும். அவங்க செஞ்ச பாவங்க தான் நம்ம மன்னிக்கணும். அதே மாதிரி நம்ம செஞ்ச பாவம் ஏசப்பா நம்மளுக்கு மன்னிப்பார். அதேமாரி எல்லாருமேலேயும் நம்ம அன்பு கூறணும். மற்றவங்களும் நம்ம மேலே அன்பு கூறத்துக்கு நம்ம அவங்க மேலே அன்பு கொடுத்தாங்க, நம்ம மேலே அவங்க அன்பு கூறுவாங்க. நன்றி.